மகாராஷ்டிரா, மிசோராம், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் ஒன்றாக நடக்கும் என எதிர்க்கட்சிகள் எதிர்பார்த்தன. அப்படி இல்லாமல் ஜோடியாக நடத்த மோடி அரசு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு பணித்தது. அதன் விளைவாக முதலில் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீருக்கு நடக்கிறது. அதன் பின்னர் தான் மகாராஷ்டிரா, மிசோராம். இப்படி நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு மோடி ஏன் தள்ளப்பட்டார் என்றால், சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்க முடியவில்லை. கூட்டணி தயவால் தான் மத்தியில் மோடி ஆட்சியில் இருக்கிறார். அதனால் இந்த 4 மாநில சட்டமன்ற தேர்தல் அவருக்கு கௌரவ பிரச்சனை. அதில் தோற்ற பிரதமர் பதவி பறி போகலாம். அதை தவிர்ப்பதற்கு தான் இப்படி செய்துள்ளார். ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் செப்டம்பர், அக்டோபரில் நடக்க இருக்கிறது. மகாராஷ்டிராவிற்கு நவம்பரில் நடக்கலாம். இப்போது மகாராஷ்டிராவில் பாஜகவின் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போமா? மகாராஷ்டிராவில் ஆளும் கூட்டணி இடம்பெற்றுள்ள சிவசேனா, சிண்டே பிரிவு மற்றும் தேசியவாத காங்கிரஸ், அஜித் பவார் கட்சிகள் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. நவம்பரில் நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் சிவசேனாவுக்கு ஒதுக்கப்படும் அதே அளவு எண்ணிக்கையிலான தொகுதிகளை தங்களுக்கும் ஒதுக்க வேண்டும் என தேசியவாத காங்கிரஸ் கூறி வருகிறது. இப்போது அஜித் பவாருக்கு எதிராக சிவசேனா அமைச்சர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி இருக்கிறார். மகாராஷ்டிரா அமைச்சர் தானாஜி சாவந்த், என் வாழ்நாளில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடன் பழகியது இல்லை. நாங்கள் அமைச்சரவை கூட்டத்தில் அருகில் அமர்ந்திருப்போம். ஆனால் வெளியே வந்தவுடன் வாந்தி எடுத்துவிடும். நான் தீவிர சிவசேனா தொண்டன். நான் மாணவனாக இருந்த காலத்தில் இருந்தே தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடன் பழகியதில்லை. இதுதான் உண்மை என சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார். இதனால் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் கடும் கோபத்தில் இருக்கின்றனர். பாஜக, சிவசேனா, சிண்டே, தேசியவாத காங்கிரஸ், அஜித் பவார் அடங்கிய மகாயுதி கூட்டணியில் இருந்து விலக வேண்டும் என அஜித் பவாரிடம் அவரின் கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை வைக்கின்றனர். இது தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் உமேஷ் பாட்டீல் என் தனிப்பட்ட முறையில் அஜித் பவாரிடம் விடுக்கும் கோரிக்கை என்னவென்றால், கூட்டணியில் இருந்து விலக வேண்டும். இது போன்ற கருத்துக்களை நாம் கேட்க வேண்டியதில்லை. நாம் பதவிக்கு ஆசைப்பட்டவர்கள் கிடையாது. அமைச்சர் தானாஜி சாவந்தை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் அல்லது நாம் கூட்டணியில் இருந்து விலக வேண்டும் என்றார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மற்றொரு செய்தி தொடர்பாளர் அமோல், முதல்வர் ஏக்நாத் சிண்டே மற்றும் துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தங்களது கட்சி தலைவர்களை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். தேசியவாத காங்கிரஸ் பலவீனமான கட்சி என்று நினைத்து விடாதீர்கள். உங்கள் தலைவர்கள் வாயை கட்டுப்படுத்துங்கள் என்றார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் சுனில் தட்கரே இது குறித்து, தானாஜி சாவந்த் யார்? அவர் கூப்பிட்டு நாங்கள் கூட்டணிக்கு செல்லவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா கூப்பிட்டதால் தான் கூட்டணியில் சேர்ந்தோம். ஆகவே தானாஜி சாவந்தை கட்டுப்படுத்தி வையுங்கள் என்றார். அஜித் பவார் தனது சுயமரியாதை இழந்து விட்டதாக சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியில் இருந்ததனால் தான் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு தோல்வி ஏற்பட்டதாக RSS குற்றம் சாட்டி இருந்தது. மற்றொரு சிவசேனா அமைச்சரான ராம்தாஸ் கதம் பாஜக அமைச்சர் ரவீந்திர சவான் மீது கடுமையாக சாடியிருக்க. மும்பை, கோவா நெடுஞ்சாலை மோசமாக சேதம் அடைந்திருக்கிறது. இதற்கு காரணமான பொதுப்பணித்துறை அமைச்சர் ரவீந்திர சவான் தனது பதவியில் இருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருந்தார். இதை அடுத்து ராமதாஸ் கதாமை கட்டுப்படுத்தும்படி துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வர் ஏக்நாத் சிண்டேயிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். இப்போது ஆளும் கூட்டணியில் இருக்கும் 3 கட்சிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருக்கிறது. இது எதிர்க்கட்சி கூட்டணிக்கு உற்சாகத்தை கொடுத்து இருக்கிறது. இது குறித்து சிவசேனா உத்வே பிரிவின் செய்தி தொடர்பர் ஆனந்த் தூபே, சட்டமன்ற தேர்தலுக்கு மகாயுதி கூட்டணி கட்சிகள் ஒருவர் சட்டையை கிழித்து கொள்வார்கள் என தெரிவித்துள்ளார். ஆக மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீட்டின் போது இப்போது ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை மேலும் பெரிதாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பாஜக தோல்வி உண்டாகலாம் என அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர்.
அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பது மோடிக்கு சரியாக பொருந்தும். எத்தனை மாநிலங்கள் ஆட்சியை கவித்தார். இப்போது அவருக்கு நடக்கப் போவதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.